திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், 2025 இப்போ சனி பயிற்சி ஆகிடுச்சுன்னு எல்லாரும் நிறைய பேர் வீடியோலாம் போட்டிங்களே, அப்போ என்னங்க இப்போ திடீர்னு 2026 சனி பயிற்சின்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுங்கிறது திருக்கணித முறைப்படியான சனி பயிற்சி தான் எல்லாரும் சொன்னாங்க. நம்ம அது மாதிரியான சனி பயிற்சி எதுவுமே சொல்லலை. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். நம்ம மட்டும் இல்லைங்க, பல பஞ்சாங்கங்கள், நம்மளோட ட்ரெடிஷனாக இருக்கக்கூடிய பல பஞ்சாங்கங்களாக இருக்கட்டும், அதுமாரி திருநள்ளாறு கோவிலில் இருக்கக்கூடியதான வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் உண்மையான சனி பயிற்சிங்கிறதே இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை தான் உண்மையான சனி பயிற்சி. அதற்கான பலன் எப்படிங்க பார்ப்போம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சினாலே உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள் இருக்கு, எந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும், தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல அடியன்ட்ட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை அலோன்ஸ் பண்ணிக்கலாம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் பாவத்தில் இருந்த இந்த சனி பகவான் 10ஆம் பாவத்திற்கு வருகிறார். ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு. கூடுதலான உங்களுக்கு இப்போ ஒரு சிரமம் என்னன்னா, ஜென்மத்தில் குரு இருக்காரு. இந்த ஜென்ம குருங்கிறது வனமாசமான காலம். சரி, என்ன சுவாமி இப்படிலாம் சொல்கிறீங்க, எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ சனி பகவான் மாறுறாரு இல்லைங்களா, அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாறுறாரு. அதே மாதிரி மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானும் மாறிடுறாரு. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகுதான் ரொம்ப 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 நல்ல விஷயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு சம்பள உயர்வுகளை கொடுக்கணும், வேலை நேரத்தை கூடுதல் செய்யணும். சம்பளம் உயர்வு மட்டும் இங்கே வருதேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதனால் கூடுதல் பொறுப்பும் ஏற்படும், கூடுதல் நேரம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியும் வரும், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக உயரும். ஆனால் அந்த அளவுக்கு சம்பளம் உயருமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். கவலையே படாதீங்க, சம்பளம் உயரும். எதனால் அடித்து நான் சொல்கிறேன்னா, குரு பகவான் 2ஆம் பாவத்துக்கும் மாறிடுவார். 2ஆம் பாவம் தனஸ்தானம். 2ஆம் பாவத்தில் போனால் மட்டும் இல்லை, அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் அதே குரு பகவான் உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்கிறார். ஜீவனஸ்தானத்தை தனஸ்தானத்தில் இருந்து குரு பார்க்கறதுனாலே யோகம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் மாதம் போவார். மாதம் போகும்போது 2ல் குரு, 7ல் இருக்கக்கூடியதான சந்திரன், இந்த 2-7 பரிவர்த்தனா யோகம் சனியினுடைய பார்வைக்குள்ள வரும். குரு சந்திர யோகமும் கூடுதலான ஒரு அமைப்பை மாதம் ஏற்படுத்த போகுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, குரு பகவான் புத்திரகாரகன் அப்படின்னு பேர். கடந்த நாட்களிலே இருந்ததான கடன் சுமை குறையும், கையிருப்பு உயரும், உங்களோட தொழில் அபிவிருத்தியாகும், நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். இந்த முக்கியமாக இந்த சமயத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்ற திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடியதான இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 9ஆம் பாவத்தில் இருந்த இந்த சனி பகவான் 10ஆம் பாவத்திற்கு வருகிறார். ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர். பொதுவாகவே ஜீவனஸ்தானத்தில் வரக்கூடியதான எந்த கிரகமும் நல்ல பலனை தரும். அது ஒரு நல்ல விஷயம். பொதுவாகவே மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானம், அதாவது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதே மாதிரி பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் அப்படின்னு பேர் 9ஆம் இடம். அந்த 2 இடத்திற்கும் அதிபதியாக உடையவர் யாருன்னா சனி பகவான். இப்போது அந்த சனி பகவான் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திற்கு வரார். இப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே 8ல் சனி, அஷ்டம சனி, 10ல் இருந்தால் ஜீவன சனி அப்படின்னு நம்ம சொல்கிற பலன்கிறது வேறு. ஆனால் அந்த எந்த இடத்திற்குடையவர் எங்கே வராருங்கிறத கவனித்து சொன்னோம்னா ரொம்ப நல்லது. அதை வச்சு சொல்லும்போது தான் நம்மளால் 100% அதுக்கான பலனை நம்ம அனுசரிக்க முடியுங்க. இப்போது அந்த சனி பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானத்திற்கு வந்துட்டார். அதை நம்ம பார்த்துட்டோம். கூடுதலான உங்களுக்கு இப்போ ஒரு சிரமம் என்னன்னா, ஜென்மத்தில் குரு இருக்காரு. நீங்கள் நினைக்கலாம், என்ன சுவாமி சனி பயிற்சி பலன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் குருவை பற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம்.
நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கிரக பெயர்ச்சி அப்படின்னா அதை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. அதற்கு கூடுதலாக எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, அந்த பலன் உங்களுக்கு கிடைச்சா மற்ற கிரகங்களினுடைய இம்பேக்ட் எப்படி அதை தடுக்குமா, கொடுக்குமா, அதை வீரியப்படுத்துமா, எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்தில் குரு இருக்கிறார். இந்த ஜென்ம குருங்கிறது வனமாசமான காலம். சரி, என்ன சுவாமி இப்படிலாம் சொல்கிறீங்க, எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சனி பகவான் மாறுறாரு இல்லைங்களா, அதாவது வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாறுறாரு. அதே மாதிரி மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானும் மாறிடுறாரு. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு தான் ரொம்ப 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 நல்ல விஷயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் கேளுங்க. அதாவது குரு பகவான் வந்து இப்போ ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால சனி பகவான் 10ஆம் இடத்தில் சென்றதுனால் கூட அந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு சம்பள உயர்வுகளை கொடுக்கணும், வேலை நேரத்தை கூடுதல் செய்யணும். சம்பளம் உயர்வு மட்டும் இங்கே வருதேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதனால் கூடுதல் பொறுப்பும் ஏற்படும், கூடுதல் நேரம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியும் வரும். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக உயரும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து கொண்டு நீங்களே என்ன செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் உழைப்பை அதிகரிப்பீங்க அல்லது நேரத்தை உயர்த்துவீங்க. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. அது நல்லது தானே. சாதாரணமாக ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யக்கூடியது நிரந்தோறும் இருக்குன்னா 10 மணி நேரம் அப்படின்னு 12 மணி நேரம் அப்படின்னு உங்களுடைய வேலை நேரத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ளுவீங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அந்த அளவுக்கு சம்பளம் உயருமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். கவலையே படாதீங்க, சம்பளம் உயரும். எதனால் அடித்து நான் சொல்கிறேன்னா குரு பகவான் 2ஆம் பாவத்துக்கும் மாறிவிடுவார். 2ஆம் பாவம் தனஸ்தானம். 2ஆம் பாவத்தில் போனால் மட்டும் இல்லை, அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் அதே குரு பகவான் உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்கிறார். ஜீவனஸ்தானத்தை தனஸ்தானத்தில் இருந்து குரு பார்க்கறதுனாலே யோகம். அதனால் சம்பளம் அதிகமாக உயரப்போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிகமாக வரப்போகுது. சம்பள உயர்வுகள் கடகடன் கெடுபலன்கள் எல்லாம் தவிடுபடியாக போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தரையும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் மாதம் போவார். மாதம் போகும்போது 2ல் குரு 7ல் இருக்கக்கூடியதான சந்திரன், இந்த 2-7 பரிவர்த்தனா யோகம் சனியினுடைய பார்வைக்குள்ளே வரும். அதனால் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு சந்திர யோகமும் கூடுதலான ஒரு அமைப்பை மாதம் ஏற்படுத்த போகுது. அதனால் வந்து இது என்ன சாமி செய்யும் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா குரு பகவான் புத்திரகாரகன் அப்படின்னு பேர். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர். 9 கிரகம் ஒவ்வொரு விதமான காரகத்துவத்தை கொண்டது. சனி பகவான்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் காரகனாக இருக்கக்கூடியவர். சூரிய பகவானை பார்த்தீங்க அப்படின்னா தந்தை காரகனாக இருக்கிற பித்ருக்காரகன் அப்படின்னு பேர். இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு. அப்போது அந்த குரு பகவானை கவனிச்சிங்கன்னா அவர் வந்து புத்திரகாரகன் அப்படின்னு பேர். அதனால் புத்திரகாரகன் 2ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த நாட்களிலே இருந்ததான கடன் சுமை குறையும். கடன் சுமை அதிகமாக அந்த அஷ்டமச்சனி காலத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் ஆகி போச்சு. அந்த கடன் எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மீண்டு வரக்கூடியவங்களா நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இப்போ 10ஆம் பாவத்தில் சனி வந்த காலத்தில் குருவினுடைய பார்வை பெற்ற காலத்தில் கடன்லாம் நிர்மூலமாக மாறிடும். கடனே கிடையாது. நீங்கள் கையிருப்பு உயரும், உங்களோட தொழில் அபிவிருத்தியாகும், நல்ல வளர்ச்சிகள் இருக்கிறோம். இந்த முக்கியமாக இந்த சமயத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா எள்ளு தீபம் ஏற்றி சனி பகவானை கும்பிட்டு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கிடைக்கும். கூடுதலாக உங்களுடைய மகான்களினுடைய அனுகிரகம் வேண்டியிருக்கு உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு பிடிச்ச சுவாமி, அதாவது மகான்கள், ஞானிகள், குருமார்கள், காஞ்சி மகா சுவாமி அல்லது ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதே போல் ரமணர், இவங்கெல்லாம் வந்து இப்போலாம் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஜீவமுக்தர்களான ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி ஜீவமுக்தர்களான வாழ்க்கையினுடைய நம்ம தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஜீவ சமாதியை தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ.